அரசியலில் நாளுக்கு நாள் வேறுபட்ட சட்டங்களும் வேறுபட்ட சம்பிரதாயங்களும் மாறிக்கொண்டிருக்கின்றன. இலங்கை அரசியல் யாப்பு விவகாரங்களில் முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் சட்ட திருத்தங்கள் என்கின்ற பெயரில் பேர் மாற்றம் செய்யப்படுவதான விமர்சனங்கள் இருக்கின்றன. அதனோடு இன்று வரைக்கும் பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்களது கொலையில் நடப்பது என்ன? இலங்கை அரசின் தற்போதைய சூழ்நிலை என்ன? கமால் குணரட்ன அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகத்தில் பல்வேறுபட்ட விடயங்கள் விடையின்றி தொடர்கின்றன. இதற்கான விடைகள் எங்கு இருக்கின்றது அல்லது அவர் குறிப்பிடுகின்ற விடயங்கள் சரியா என்பது தொடர்பில் பல்வேறுபட்ட வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக இவ்வாரம் லங்காஸ்வாமியின் அரசியல் களம் வட்டமேசையில் இலங்கையில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட சட்டத்திறனியும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கொழும்பு கிளையினுடைய தலைவருமான KV தவராஜா அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் தமிழரசு. இலங்கை அரசியல் யாப்புக்கான வேலைப்பாடுகள் அதிகமாக இலங்கை தீவினில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே பலரை ஒடுக்கி அடக்கி கொண்டிருந்த பயங்கரவாத தடை சட்டம் மாற்றப்படுவதாக கூறப்படுகின்றது. அங்கு மாற்றப்படுவது பேர் மாற்றமா அல்லது நிரந்தர சட்டமே மாறுகிறது? பயங்கரவாத தடை சட்டம், அதாவது 1979ஆம் ஆண்டு 48 இலக்க சட்டமாக ஒரே நாளில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் 79 முதலாவது வழக்கு 81 தாக்கல் செய்ததிலிருந்து இன்று வரை ஏறத்தாழ 37 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையிலே அந்த பயங்கரவாத சட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற சர்வதேசத்தின் கோரிக்கை காரணமாகவும் அதே போன்று அனைத்துலக நடைமுறைக்கேற்ப பயங்கர தடை சட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று கடந்த 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஐநா மனித உரிமை பேரவையிலும் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட வேளையிலே இலங்கை அரசினால் கூறப்பட்டது பயங்கர தடை சட்டத்தை முற்றாக நீக்கிவிட முடியாது, ஆனால் அதுக்கு பதிலாக பயங்கர எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டது. இந்த அடிப்படையிலே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்னவென்றால் பயங்கர தடை சட்டத்தை பதிலாக பயங்கர எதிர்ப்பு சட்டம், அங்கே ஒரு மாற்றம் ஒன்று இருக்கிறது. தடுப்பு சட்டம் இப்போது எதிர்ப்பு சட்டமாக மாற்றப்படுகின்றது என்று கூறப்படுகின்றது. இந்த எதிர்ப்பு சட்டத்தில் இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட்ட விடயம் என்னவென்றால் இந்த சட்ட மூலத்தை தயாரிக்கும் பணிகள் முதலிலே இலங்கை சட்ட ஆணைக்குழுவினால் தான் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த ஆணைக்குழுக்களுடைய இந்த செயல்பாடுகளுக்கு விசேடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்களும் இதற்காக சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். ஏனெனில் சட்ட ஆணைக்குழுவினால் அவ்வாறு மேற்கொள்ளப்படும் பொழுது அதற்கான கருத்துக்களை முன்வைக்கும் சந்தர்ப்பங்கள் அரசியல் கட்சிகளுக்கும் சமூக ஆர்வலருக்கும் உண்டு. அந்த வகையிலே இந்த வரைவுக்கு உள்ள கருத்துக்களை முன்வைத்த போதிலும் உண்மையில் இப்பொழுது உள்ள தகவலின்படி இலங்கை சட்ட ஆணைக்குழுவில் மேற்கொள்ளப்பட்ட அவர்களுடைய வரைவு நிராகரிக்கப்பட்டு அந்த அறிக்கையானது நிராகரிக்கப்பட்டு இப்பொழுது அது கிடப்பில் போடப்பட்டு விட்டதாகத்தான் அறிய கிடக்கின்றது. அதற்கு பதிலாக அந்த வரைவை புதிய சட்டமூலத்தை தற்பொழுது வரைவதற்காக பாதுகாப்பு தரப்பினர் அடங்கிய குழு ஒன்றிடம் புதிய சட்டமூல வரைவு தயாரிக்கப்படுகிறது என்ற விடயம் ஒன்று இப்பொழுது முன்வைக்கப்பட்டுள்ளது. இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் இலங்கை சட்ட ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்படும் பொழுது அது அதிகமாக ஜனநாயக ரீதியாக தங்கள் கருத்துக்களை முன்வைக்கும் அதிகாரம், கருத்துக்களை முன்வைத்து அதனுடைய சரிபிழைகளை அலசி ஆராய்ந்து ஒரு ஜனநாயக நாட்டிலே நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய சில விதிமுறைகளை உள்வாங்கி செய்யக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனால் உண்மையிலே இப்பொழுதைய நிலைமை பார்க்கும் பொழுது பாதுகாப்பு தரப்பினர் அடங்கிய குழு ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வரையுமாக இருந்தால் அதனுடைய விளைவு மிகவும் பாரதூரமானதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கும் என்று நான் கருதவில்லை. ஏனெனில் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட காரணம் என்னவென்றால் இலங்கையிலே யுத்தம் முடிவடைந்து 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு யுத்தம் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது புலிகள் அளிக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே இங்கே இந்த சட்டம் இங்கே நடைமுறையில் இருக்கக்கூடாது என்ற வாதத்தின் அடிப்படையிலே தான் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு இந்த எதிர்ப்பு சட்டம் என்ற பெயரிலே கொண்டு வரப்பட இருக்கிறது. இப்ப நடைமுறையில் நடைபெற்றிருக்கிறது என்றால் இந்த சட்ட மூலத்தை, அதாவது இந்த வரைவு இப்பொழுது அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையில் உண்மையாகவே அந்த அமைச்சரவையும் அந்த சட்ட மூலத்துக்கான அந்த வரைவுக்கு தனது இணக்கத்தை தெரிவித்திருக்கின்றது. இங்கே ஒரு விடயம் என்னவென்றால், ஆனால் இந்த உள்வாங்கப்பட்டுள்ள விடயம் இந்த சட்ட மூலத்திலே என்னென்ன உள்வாங்கப்பட்டிருக்கின்ற விடயம் ஒருவருக்கும் இன்னும் தெரியாது. ஆகவே அந்த சட்டமூலத்தில் உள்வாங்கப்பட்ட விடயங்கள் எவ்வாறான விடயங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளன என்பதை, எந்தெந்த விடயங்கள் மாற்றப்பட்டுள்ளன, என்னென்ன விடயங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளன தெரியாத அல்லது அறிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலேயே இன்றைய சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. ஆனால் அதற்காக இப்பொழுது இவர்கள் கூறுவது என்னவென்று சொன்னால், இந்த நாட்டின் பிரதம மந்திரியாகிய ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார், உரிய திருத்தங்களை
அதாவது பயங்கர சட்டத்தில் மாற்றி எதிர்ப்பு சட்டமாக கொண்டு வரும் பொழுது அதுக்குள்ள மாற்றங்களை, கருத்துக்களை அல்லது மாற்றங்களை அங்கே முன்வைக்க முடியும் என்ற ஒரு விடயத்தை இப்பொழுது கூறியுள்ளார். நீங்கள் அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மனித உரிமைகள் ஆர்வலருமான ரவிராஜ் அவர்களுடைய வழக்கை குடும்ப நலம் சார்ந்து இன்று வரைக்கும் அந்த வழக்கிலே தொடரப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே அந்த வழக்கினுடைய தன்மைகள் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்தது. வழக்கு நடத்தப்படுகின்ற விதத்திலே அங்கு வழங்கப்பட்ட சட்டக்கோவைகள் கூட மிகவும் திருப்திகரமாக இருந்தது. ஆனால் இடையிலே ஜூரி சபைக்கு அந்த இராணுவ வீரர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அந்த வழக்கின் சட்டத்தரணி என்கின்ற வகையில் இதனை நீங்கள் திருப்திப்படுகிறீர்களா? இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே உண்மையிலே கடந்த 2006ஆம் ஆண்டு நவம்பர் 10 அவருடைய கொலை செய்யப்பட்டதிலிருந்து இந்த அவருடைய அந்த வழக்கில் நான் அவருடைய குடும்பத்தின் நலனை கவனித்துக் கொண்டு வருகிறேன். அங்கே சில காலங்கள் அந்த வழக்கு முன்னர் எடுபட்டாலும் கூட திருப்பி அது கிடக்கில் போடப்பட்டு மீண்டும் இப்பொழுது ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இந்த வழக்கை இப்பொழுது மேல் நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யப்பட்டது சட்டமா அதிபரனா. இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் என்னவென்றால், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ், அதாவது பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் இன்று வரைக்கும் கூறும்பொழுது அந்த வழக்குகள் அனைத்துமே, அதாவது பயங்கரவாத தடை சட்டங்களை தமிழ் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் அதுபோல் சந்தேக நபர்களாக இருந்தவர்களும் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டவர்களும் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஒரு முடியும் என்று சொன்னால், இந்த வழக்கிலே அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் தடுத்து வைக்கும் அதிகாரமும் 18 மாதம் தடுத்து வைக்கும் அதிகாரமும் பிணை வழங்காமல் மறுக்கும் அதிகாரமும் இந்த சட்டத்தில் உண்டு. இந்த சட்ட பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே படையினரை சேர்ந்தவர்கள், அது இராணுவமாக இருந்தாலும் சரி அல்லது விமானப்படையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தரைப்படையை சேர்ந்திருந்தாலும் சரி, அவர்கள் ஏதாவது குற்றம் புரியும் இடத்து அவர்கள் எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. அதுதான் நடைபெற்றது. ஆனால் முதலாக இந்த சட்ட நடைமுறைக்கு ஏறத்தாழ 37 ஆண்டுகளுக்கு பிறகு முதலாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 5-6 சந்தேக நபர்களை கைது செய்து அவர்கள் எதிரியாக பெயர் குறிப்பிட்டு அவர்களுக்கு எதிராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜை கொலை செய்ததாக அவர்களுக்கு எதிராக 5 குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்து சட்டமா அதிபர் ஒரு மேல் நீதிமன்றத்தில் வழக்க தாக்கல் செய்தார். இதில் விசேட அம்சம் என்னவென்றால், நான் உண்மையிலே இதை பார்த்தவுடன் ஆச்சரியப்பட்டேன். என்னென்றால், இதில் விசேடமான அம்சம் என்னவென்றால், அந்த 5 குற்றச்சாட்டுகளையும் முதல் 3 குற்றச்சாட்டுகளையும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு கீழ் தாக்கல் செய்து அதன் பிறகு 2 குற்றச்சாட்டுகளை 4வது 5வது குற்றச்சாட்டுகளை பொது சட்டமாகிய தண்டனை சட்ட கோவையின் 296வது பிரிவின் கீழ் தாக்கல் செய்துள்ளனர். அந்த 2 கொலைகள், ஒன்று திரு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜும், அடுத்ததாக அவருடைய சாரதியான லொக்குவெல்ல முருகே லக்ஷ்மன் என்ற இருவரையும் கொலை செய்ததாக 2 குற்றச்சாட்டுகள் பொது சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இங்கே வாதம் என்னவென்றால், இவர்கள் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றப்பத்திரிகைகளை எதிரிகளுக்கு கையளிக்கும் பொழுது 6 எதிரிகளில் 3 எதிரிகள் இல்லாத நிலையிலே மற்ற 3 எதிரிகளுக்கும் இந்த குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த குற்றச்சாட்டு பத்திரம் அவர்கள் கையளிக்கப்பட்டது. இங்கே விசேட விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த கையளிக்கப்பட்டவுடன் முதலாவதாக ஒரு சாதாரணமாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே பிரிவு 15 பிரிவு 22 விசேடமாக குறிப்பிடுவது என்ன சொன்னால், பயங்கரவாத தடை சட்டத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தால் அந்த வழக்கை ஜூரி சபையின் முன் விசாரிக்க முடியாது என்பது மிக தெளிவாக சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு அதாவது அந்த பிரிவின் கீழ் இதனை ஜூரி சபைக்கு முன்னால் விசாரணை செய்ய முடியாது என்கின்றது அழுத்தமாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அரசு தரப்பு சட்டத்தரணி அதனை ஜூரி சபைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற வாதத்தை முன்வைத்த போது அதற்கு நீதிமன்றம் ஓரளவில் ஒப்புதல் வழங்கியது போன்ற அன்றைய தீர்ப்பு இருந்தது. அன்றைய தீர்ப்பு உண்மையில் நடந்தது என்னவென்று சொன்னால், அன்றைய தினம் இந்த 2 பக்கம், அதாவது அரசு தரப்பினால் வந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரலும் எதிராளிகளுக்காக வாதாட வந்திருந்த சட்டத்தரணிகளும் அன்று நீதிமன்றம் வந்திருந்த வேளையிலே அரசு தரப்பினாலேயே அந்த முன்வைக்கப்பட்டது, எதிர் தரப்பினர் ஜூரி சபையை வேண்டுகிறார்களா அல்லது தன்னிலை முன்னிலையில் நடக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் முன்வைத்தார். அந்த வேளையிலே தான் நான் முதலாக இதற்கு ஒரு ஆட்சேபனை கிளப்பினேன். அதாவது பாதிக்கப்பட்ட தரப்பின் குடும்பத்தின் சார்பில் ஆஜராகும் சட்டத்தினை என்ற முறையிலே நான் இந்த வாதத்தை முன்வைத்தேன். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிரிவு 15 22 கீழ் ஜூரி சபையிலும் இந்த விளக்கத்தை நடத்த முடியாது என்பதை நான் உறுதியாக கூறினேன். அந்த சூழ்நிலையிலே அரசு சட்டத்தரணி கூறினார், அப்படியா இருந்தால் அந்த நீங்கள் அதற்கு எதிராக நீங்கள் இப்படி முடியாது என்ற வாதத்தை முன்வைப்பதாக இருந்தால் இதற்கான விளக்கத்தை நீங்கள் வழங்க வேண்டும்
என்று சொல்லி அவர் அந்த விடயத்தை என் மீது சுமத்தி விட்டார். நீங்கள் ஆனால் உண்மையிலேயே ஒரு விடயம் இங்கே நான் கவனிக்க வேண்டும் என்றால், பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஆஜராகும் சட்டத்தரனுடைய முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால், நீதிமன்றத்தையும் அதே வேளையிலே அரசு தரப்பைக்கும் அனுசரணை வழங்குவது. அது மிக முக்கியம். என்னென்னு சொன்னால், வழக்கை நடத்த போறது அரசு தரப்பு, வழக்கை தாக்கல் செய்து சட்டமா அதிபர், அவருக்கு அனுசரணை வழங்க வேண்டியது எங்களுடைய கடப்பாடு. ஏனெனில் அந்த நியாயம் கிடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம் அங்கே முன்வைக்கப்படுவதனால் நான் சில விளக்கங்களை எடுத்து கூறினேன். சட்டத்தின்படி எங்களுக்கு அதே உரிமை உண்டு. அந்த உரிமையின்படி நாங்கள் நீதிமன்றத்தினுடைய, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். தவறான நீதியின் மூலம் ஒரு விளக்கம் நடைபெறும் பொழுது மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு தான் ஏற்படும். அது மட்டுமில்லை, ஜனநாயகத்துக்கும் ஏற்படும் முன்வைக்கிறேன். அதையடுத்து இந்த வாதத்தை திருப்பி மீண்டும் கூறினார்கள். இந்த அடிப்படையில் இருந்து அந்த அடிப்படைக்கான சட்ட இதுகளை எல்லாம் நாங்கள் எடுத்து முன்வைத்தோம். அதன் பிறகு அவர்கள் கூறினார்கள், சரி அப்படியா இருந்து சொன்னால் நீங்கள் இதற்கான எழுத்து மூலமான வாதத்தை முன்வைங்கள் என்று கூறியதை அடுத்து இதற்கான எழுத்து மூலமான 2 பக்கத்து வாதங்களும் இப்பொழுது சட்டவாதங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன. வருகிற 20ஆம் தேதிக்கு எதிரி தரப்புக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய சட்டவாதத்தை எழுத்து மூலமாக அங்கே சமர்ப்பிக்கும்படி. இங்கே ஒரு விடயத்தினால் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த ஜூரி சபையின் முன்னர் ஒரு வழக்கு நடைபெற்ற பொழுது இன்றைய வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் படையினருக்கு எதிராக படையினரால் மேற்கொள்ளப்பட்ட கொலைகளுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில், ஜூரி சபை முன் நடந்த வழக்குகளில் இன்று வரை ஒரு வழக்கில் கூட எந்த விதமான படையினர் சேர்ந்த எவருமே தண்டிக்கப்படவில்லை என்பதை நான் முதலில் ஆசைப்படுகிறேன். அதாவது குமாரபுரம் படுகொலையிலே ஜூரி சபையினை கேட்டிருந்தது, அதிலே தொடர்பட்டிருந்த படையினர் ஜூரி சபைக்கு சென்றது, அங்கு அவர்கள் விடுதலையானார்கள். அதே போன்று இலங்கை வரலாற்றிலே ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுக்கள் தீர்வு வழங்கியதாக வரலாறும் இல்லை. அதே நேரம் ஜூரி சபைக்கு சென்றவர்கள் விடுதலையாகாத காலமும் இல்லை. அந்த வகையிலே இப்படியாக இந்த விவகாரங்கள் இருக்கின்ற போது லசந்த விக்ரமதுங்க, அதாவது நீங்களும் ஒரு வகையிலே நன்கு அறிந்தவர் என்கின்ற வகையில் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய கொலையிலே திடீரென பல குழப்பகரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த விசாரணை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த விசாரணை ஒரு விடயத்தை நான் இங்கே தெளிவாக கூற வேண்டும் என்னவென்றால், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அரசு என்ற மாற்றம், அரசில் இருந்தவர்கள் மாறி இருக்கிறார்கள். ஆனால் அரசு அதிகாரிகள் இன்னும் மாறுபடவில்லை என்பதை நாங்கள் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் அரசு மாறினாலும் கூட அரசை ஆள்பவர்கள் அவர்களாக இருந்தாலும் கூட நடைமுறைப்படுத்திக் கொண்டு செல்பவர்கள் அரசு அதிகாரிகள். இந்த அரசு அதிகாரிகள் மாறவில்லை. இன்னும் அவர்கள் மாறாமல் இருக்கும் வரைக்கும் இவர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு நியாயமான நீதியோ அது கிடைக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் உதாரணமாக கூறப்போனால், இன்று லசந்தா விக்ரம கொலை வழக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, தாஜினுடைய கொலை வழக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம், இதிலே முக்கியமாக இந்த கொலைகளிலே தொடர்புபட்டவர்கள் சிலருடைய முக்கியமானவர்களுடைய பெயர்கள் வெளிவரவில்லை. அது தெரிந்த விடயமா இருந்தாலும் கூட அந்த பெயர்கள் வெளிவரவில்லை. ஆகவே இயக்கியவர்கள், இந்த செயல்களை இயக்கியவர்கள் இன்னும் வெளியே தான் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த இயக்கியவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு எதுவுமே நடந்துவிடக் கூடாது என்பதில் பலர் மிகவும் கவனமாக செயல்படுகிறார் என்பதையும் நான் இங்கே தெளிவுபடுத்த வேண்டும். எனில் பெயர்களை கூற முடியாது. நடைமுறையில் இந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் இருப்பதினால் வெளிப்படையாக பெயர்களை கூற முடியாவிட்டாலும் கூட அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான். ஆகவே அவர்களை பாதுகாத்திட வேண்டும் என்பதிலே சில செயல்பாடுகளினால் இந்த வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட காலத்துக்கு காலம் சில மாற்றங்களை, அதாவது ஒவ்வொரு தவணையிலையும் அவர்கள் இந்த வழக்குக்கான மேலதிக அறிக்கைகளை தாக்கல் செய்யும் போது அங்கே சில முரண்பட்ட செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. லசந்தாவின் கொலை எடுத்துக்கொண்டால், இப்போது அண்மையில் லசந்தாவின் கொலையில் என்ன கூறுகிறார்கள் என்றால், லசந்தாவினுடைய கொலைக்கு முக்கியமாக பாவிக்கப்பட்ட மோட்டார் பைக், அந்த மோட்டார் சைக்கிள் உரிமையாளர்கள் யாழ் நகரிலே கைது செய்யப்பட்டு கடத்த செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட 2 தமிழர்களுக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிள் என்று அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இங்கே இன்னத்தை கூட வருகிறேன் என்று சொன்னால், எவ்வாறு இந்த விடயம் எங்கே திசைப்படுகிறது என்பதை நாங்கள் முதல் கவனத்தில் கொள்ள வேண்டும். அங்கே எது செய்தாலும் இப்படி செய்தாலும் இறுதியாக
எங்கேயாவது திசை திருப்பதற்கு ஏற்கனவே முன்னர் தமிழ் விடுதலை புலிகளை பாதித்தது போல சில விடயங்களில், முக்கியமான விடயங்களில், அதே போல சில விடயங்களை தப்பிக்கொள்வதற்காகவும் அந்த பெயர் பாதிக்கப்பட்டது போல இன்றும் அந்த திசை திருப்பும் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பது என்பதை மிகவும் மிகவும் தெளிவாக தெரிகின்ற விடயம். அதே போல நான் அதாவது இலங்கையில் ஜனவரி 2015 ஜனவரி 8 நல்லாட்சி என்கின்றது ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் கூறிய எந்த ஒரு விடயமும், அதாவது மக்களுக்கான திருப்திகரமான விடயமும் செய்யவில்லை என்கின்ற கருத்துக்களை பலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு அண்மைக்கால சம்பவங்கள் நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. மிகவும் முக்கியமானது ஒரு கேள்வி. நீங்களே நீதிமன்றத்தை ஒரு முறை நீதிபதியை பார்த்து இந்த வினாவினை தொடுத்திருந்தீர்கள். விடுதலை புலிகளுடைய தலைவர் இறந்திருந்தார், அவருடைய மரண சான்றிதழ் எங்கே என்று கேட்டிருந்தீர்கள். அதாவது படைகளின் பிரதானியாக இருந்த குமார் குணரட்ன அவர்கள் ஒரு புத்தகத்தினை வெளியிட்டிருக்கின்றார். அந்த புத்தகத்திலே விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்களை கூறியிருக்கின்றார். ஆனால் அந்த குழப்பங்களோடு அந்த புத்தகம் இருக்கின்றது. நீங்கள் விடுதலை புலிகளுக்கு உதவியவர்கள் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட பலருடைய வழக்குகளை வாதிடுகின்றவர் என்கின்ற வகையில் இந்த புத்தகத்திலே பல மர்மங்கள் பொதிந்திருக்கின்றது. அது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஒன்றாக கவனிக்கப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், இந்த புத்தகத்தை இவர் எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகத்தில் இவருடைய இவருக்கு கூறப்பட்டிருக்கிற, இவரால் எழுதப்பட்டிருக்கிற சில கருத்துக்கள் மிகவும் ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது என்று, கேள்விக்குறிகளாக அமைந்திருக்கிறது என்று கூறலாம். ஏனென்றால் கமால் குணரட்ன அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே மிக தெளிவாக எல்லாத்தையும் கூறியிருந்தாலும் கூட முக்கியமான விடயங்களை அவர் அங்கே நழுவ விட்டிருக்கிறார், வேண்டுமென்றே அதை நழுவ விட்டிருக்கிறார். அதற்கான சரியான விடயத்தை அவர் முன்வைக்கவில்லை. தன்னால் எழுதப்படுகிற இந்த புத்தகத்தின் மூலம் ஒரு அரசியல் நோக்கமாக அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறதே தவிர சில திசை திருப்பதற்கு எழுதப்பட்டிருக்கிறதே உண்மைகள் அங்கே முன்வைக்கப்படவில்லை. அதாவது எதை நாங்கள் எதிர்பார்த்தோமோ, உதாரணமாக கூறப்போனால் அதாவது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரனுடைய மரணத்தை பற்றி அவர் எதுவுமே கூறவில்லை. அதை நாங்கள் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இராணுவத்தினாலே அவர் கைது செய்யப்பட்டு அவர் வைத்திருந்த இடம், அவர் அங்கு இருந்த பொழுது அவருக்கு வழங்கப்பட்ட பிஸ்கெட்டுகள், இப்படியான சில காட்சிகள் எல்லாம் உலக தமிழர்கள் அல்ல, உலகத்தில் உள்ள தமிழர் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள பலருமே இந்த காட்சியை பார்த்தார்கள். ஆனால் உண்மையாக எதிர்பார்க்கப்பட்டது என்னன்னா, அதுக்கு சரியான ஒரு விடையை கூற வேண்டிய, அது என்ன நடந்தது, அவருக்கு அந்த பாலச்சந்திரனுடைய மரணத்திற்கான யார் பொறுப்பு, யார் காரணம், எவ்வாறு இந்த மரணம் நடந்தது என்பதை அவர்கள் சரியாக அந்த நூலிலே அவருடைய புத்தகத்திலே அவர் குறிப்பிடவில்லை. அது வேண்டுமென்றே அது தவிர்க்கப்பட்டிருப்பது என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. அதாவது இன்னும் ஒரு விடயத்தை நான் தெளிவாக கூற வேண்டும் என்று சொன்னால், விடுதலை புலிகளின் தலைவருடைய போராட்டங்களினாலும் அவருடைய செயல்பாடுகளினாலும் ஒரு யுத்தம் ஏற்பட்டிருந்தால் அந்த யுத்தத்திலே அந்த நேரடியாக மோதி அந்த யுத்தம் என்பது மிகவும் பொதுவானது, உலகத்தில் எல்லா நாடுகளும் நடப்பதுதான். யுத்தம் அது ஒரு கேள்விக்குறியான விடயம் இல்லை. ஆனால் யுத்தம் மீறுதல், அந்த யுத்த மீறுதல் என்பதுதான் அங்கே முக்கியமாக இருக்கின்றது. ஒருவருக்கு வேண்டி ஒரு தலைமைத்துவத்துக்கு அவருடைய வம்சத்தை அளிப்பது அங்கே அது யுத்த தர்மம் அல்ல என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த பாலச்சந்திரனுடைய மரணத்தை பற்றி, அவருக்கு எவ்வாறு மரணம் ஏற்பட்டதை பற்றி, யார் பொறுப்பு என்பதை பற்றி அவர் மட்டுமல்ல, மேஜர் ஜெனரல் எங்களுடைய இராணுவ கட்டளை தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா இருந்தாலும் சரி, பாதுகாப்பு செயலாளர் இருந்தாலும் சரி, அதாவது அவர்களுடைய பொறுப்பு கூறும், அதாவது இதைத்தான் இன்று தமிழ் மக்கள் உலக தமிழர் என்று வேண்டிக் கொண்டிருப்பது, பொறுப்பு கூறுங்கள். யார் இதுக்கு பொறுப்பு? தண்டனை வழங்குவதோ தண்டனை வழங்கவில்லையோ என்பது இரண்டாவது விடயம். அதாவது நான் நினைக்கின்றேன், இதற்கு முன்னரும் இது தொடர்பிலே உங்களிடம் இது சார்ந்த ஒரு வினாவினை கேட்டிருந்தேன். விடுதலை புலிகளின் தலைவரை அதாவது அழித்து விட்டோம் அல்லது கொன்று விட்டோம் என்று இலங்கை அரசு கூறுகின்ற அதே பாணியிலே நாங்கள் கூறுவோமாக இருந்தால், அந்த விடுதலை புலிகளுடைய தலைவர் இறந்தது அல்லது அதனை இறந்து விட்டார் என்கின்றதை உறுதிப்படுத்துவதில் ஏன் இன்று வரைக்கும், அதாவது நீங்கள் ஒரு சட்டத்துறையில் இருக்கின்றவர் என்கின்றவை, இன்று வரைக்கும் அவருடைய அந்த விவகாரங்களை இலங்கை அரசு சரியாக கையாளாமல் இருப்பதும், இந்தியா இது தொடர்பில் தொடர்ச்சியாக மௌனம் காப்பதும், இந்த இரண்டு அரசியல் நகர்வுகளையும் நீங்கள் எப்படி சட்ட ரீதியாக பார்க்கிறீர்கள்? நான் சட்ட ரீதியாக பார்க்கும்பொழுது முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இதில் ஒன்றை நாங்கள் கவனிக்க வேண்டும் என்னவென்று சொன்னால், இப்பொழுது கடந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அண்மையில் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தால், தான் விடுதலை புலிகளுடைய பிரபாகரனுடைய உடலை பார்க்கவில்லை என்ற ஒரு வாதத்தை. ஆனால் எனக்கு விளங்கவில்லை, ஏன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அப்படியான ஒரு கருத்தை இந்த சந்தர்ப்பத்தில், அவருடைய அரசியல் அஸ்தமித்து போகும் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த உடலை பார்க்கவில்லை என்று அவர் கூறுவதன் நோக்கம், பின்னோக்கம் என்ன? அவர் இருக்கிறார் என்பதை சொல்லுகிறாரா?
அல்லது அவர் கூறிய கருத்துக்களுடைய முதிய வழியாக சிந்தித்து பார்த்தால் அவர் என்ன இருக்கிறார் என்ற ஒரு முடிவுக்கு தான் வர முடியும். அதாவது இந்த ஜனாதிபதி இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர், யுத்தத்திற்கு அதாவது பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர், இந்த யுத்தத்தில் முக்கிய பங்கு யுத்தத்தை நடாத்தியவர், யுத்தம் முடிந்துவிட்டது, புலிகள் அழிந்து விட்டது என்று அறிக்கை விட்டவர். இவ்வாறு சொன்னவர் கூறுகிறார் அவருடைய அறிக்கையிலே, நான் பிரபாகரனுடைய உடலை காணவில்லை. அப்படியா இருந்தால் என்னுடைய வாதம் என்னவென்றால், பிரபாகரன் உடலை அவர் காணவில்லை என்றால் ஒருவரும் கேட்கவில்லை பிரபாகரன் உடலை இங்க பார்த்தீர்களா இல்லையா என்றதில்லை இங்கே உள்ள வாதம். இங்கே உள்ள வாதம் இப்பொழுது மக்கள், தமிழ் மக்கள் மத்தியில் உலகத்திலே உள்ள அதிகமான பெரும்பான்மையானவருடைய கருத்து என்னவென்றால், உண்மையிலே பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு இன்று வரைக்கும் ஒரு விடையை சரியாக இந்த அரசினால், அதாவது மஹிந்த ராஜபக்ச அரசினால், கடந்த அரசினால் கொடுக்கப்பட முடியவில்லை. ஏன் கொடுக்கவில்லை என்பது ஒரு முக்கியமான ஒரு சந்தேகத்தை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு முக்கியமான விடயம் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். இந்த விடயத்தை கதிர்காமனுடைய வழக்கிலே பிரபாகரனையும், பொட்டு அம்மான், சார்ல்ஸ் இவர்களை எல்லாம் எதிராளியாக போட்டுவிட்டு அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி மூன்று கடிதங்களை, அதாவது எழுதப்பட்ட கையால் எழுதப்பட்ட ஏவ விசாரணையால் எழுதப்பட்ட கடிதங்கள் தான் அங்கே கையளிக்கப்பட்டன. கடிதம் என்று சொல்ற ஒரு 3 சீட்டுகள் சொல்லலாம், 3 துண்டுகளை அங்கே கொடுத்தபோது நான் ஆட்சேபனை முன்வைத்தேன். ஒருவர் இறந்து விட்டால், சட்ட ரீதியாக இறந்து விட்டால், நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இறந்து விட்டார் என்ற வாதம் முன்வைக்கப்படுமா இருந்தால், இறந்து விட்டார் என்றால் நீதிமன்றத்துக்கு அறிவிக்க முடியுமா இருந்தால், சட்ட ரீதியாக அவர் இறந்து விட்டார் என்றதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரே ஒரு ஆவணம் மரண சான்றிதழ். இந்த மரணச் சான்றிதழ் இன்று வரைக்கும் வழங்கப்படவில்லை. ஆகவே இந்த மரணச் சான்றிதழ் வழங்கப்படாமல் விட்டமைக்கு என்ன இறந்து விட்டாரா என்பதை டிஎன்ஏ டெஸ்டின் மூலம், அறிவுசார் சாட்சியத்தின் மூலம் கூட கொண்டு வந்திருக்கலாம். அது கூட நடைபெறவில்லை. ஆகவே இவருடைய அல்லது ஒரு நீதிபதி அங்கே அழைத்து அங்கே ஒரு விசாரணையை, மரண விசாரணை நடத்தி இருக்கலாம். அது கூட நடக்கவில்லை. ஆகவே இந்த இவைகள் இன்றும் ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. ஏன் அந்த அரசு அவர்களை கொண்டு சென்று கருணாவையும் தயாமாஸ்டையும் கொண்டு சென்று அடையாளம் காட்ட முடியுமாக இருந்தால் அங்கே வவுனியாவில் இருக்க ஒரு நீதிபதி அழைத்து வந்து மரண விசாரணை நடத்தி இருக்கலாம். ஆகவே அந்த ஒரு வைத்தியர் அழைத்து சென்றிருக்கலாம். எதுக்குமே நடைபெறவில்லை. ஆகவே இது என்ன சந்தேகத்தை மீண்டும் உருவாக்குறது சொன்னால், பிரபாகரன் இருக்கிறாரா இறந்து விட்டாரா என்றது சட்ட ரீதியாக பல கருத்தை கூறலாம். நாங்கள் ஊகங்களை முன்வைக்கலாம். ஊகம் முன்வைப்பதும் கருத்துக்கள் கூறுவதும் எல்லோருக்கும் உள்ள சுதந்திரமான விடயம். ஆனால் ஒரு விடயத்தை சட்ட ரீதியாக அணுகும் பொழுது அது சட்ட ரீதியாக அது இறுதியான வடிவம் எடுக்கும் வரைக்கும் அந்த சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதைத்தான் நான் கூற முடியும். லங்காஸ்ரீ அரசியற்களம் வட்டமேசையில் கலந்து கொண்டு பல்வேறு விதமான குழப்பகரமான வினாக்கள், குழப்பங்களோடு தொடர்கின்ற பயணங்கள், குழப்பமான ராஜதந்திரங்கள், குழப்பமான விடயங்கள், இன்று வரைக்கும் குழப்பத்தோடே தொடர்கின்ற இலங்கையின் சட்டங்கள், அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய நிலைப்பாடு மாறினால் அதனுடைய விளைவுகள் எப்படி அமையப் போகின்றது, இலங்கை அரசியலில் எப்படியான மாற்றங்கள் அல்லது மாறுதல்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று உங்களுடைய பெருமதியான நேரங்களை செலவழித்து லங்காஸ்ரீயின் அரசியற்களம் வட்டமேசையில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக விசேட நன்றிகளோடு சிரேஷ்ட சட்டத்திரணி அவர்களே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.